ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ, நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல போட்டிருக்க ஒரு முக்கியமான காரியம்தான் வசன பஞ்சம். இப்போ நாம் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. என்னன்னா, நம்ம எல்லாருமே சபைக்கு கண்டிப்பாகவே போகிறோம். நிச்சயமாகவே அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எல்லாருமே ஒரு சபைக்கு போய் கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சொல்லுகிறோம். ரொம்ப கரெக்ட், எல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா, நாம் கடைசி காலத்துல இருக்கும். தேவனுடைய வருகை எந்த நேரத்துல வேணா இருக்கலாம். தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறதுனால தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசி காலத்துல வசன பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்காரு. அப்போ வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம். வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் நீங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு போறோம், அங்க வசனத்தை நம்ம கேட்டுதான் இருக்கோம். ஆனா இது என்ன வசன பஞ்சம் அப்படின்றது உங்களுக்கு புரியல. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வசன பஞ்சம்னா சத்திய வசனங்கள். வேதத்துல இருக்க எல்லாமே நான் சத்திய வசனங்கள் தான். ஆனா ஒரு முக்கியமான ஒரு காரியம், சத்திய வசனங்கள் கேட்க கிடையாத பஞ்சம். இது என்ன நடக்கும்னா, தேவனுடைய சத்தியத்தை பேசுகிற சபைகள் குறைவாக விடும். எப்படின்னா, தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபைகள் குறைந்து விடும். ஏன்னா இதுதான் வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். ஏன்னா என்ன நடக்கும்னா, கடைசி காலத்துல இந்த வசனத்தை நாம் கேட்க முடியாம போற ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கோம் பிரியமானவர்களே. ஆம், ஏன்னா ஆதியில இருந்த சபைகள் இப்பொழுது எப்படியா இருக்கு அப்படின்றதுதான் நாம தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் பிரியமானவர்களே. நீங்களும் சரி, நானும் சரி, நாம் எந்த சபைக்கு செல்லுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, சபையில வசனத்தை போதிக்கிற நேரம் மற்றும் வசனத்தை போதிக்கிற ஊழியர்கள் இப்பொழுது மாறிக்கொண்டே வருகிறார்கள். அவருடைய வழிமுறைகள் மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கு பிரியமானவர்கள். என்னன்னா, தேவனுடைய வசனத்தை சத்தியமாய் சொல்லி கொண்டிருக்கிற சபைகள், ஆதியில இருந்த சபைகள் இப்பொழுது அப்படியா இல்லாம போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னா, இப்போ சபையில எல்லா இடத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சத்திய வசனத்தை சொல்றதே கிடையாது. எல்லா இடத்திலும் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாங்க, ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறாங்க, ப்ராஸ்பெரிட்டியை பத்தி பேசுறாங்க, கிரேஸ் கிருபையை பத்தி பேசுறாங்க, ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ்ன்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டோம்னா வாழ்நாள் முழுக்க ரட்சிக்கப்பட்டோம். ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட். இதெல்லாம் எந்த இடத்துல இருந்து வருதுன்னே தெரியல. நம்முடைய வேதத்துல அப்படியாக சொல்லவே இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய ஆவியானவர் நமக்கு என்ன போதிக்கிறார் என்றதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம் அநேக நேரத்துல தேவனுடைய சத்திய வசனத்தை கேட்க இல்லாம போயிட்டோம். இப்போ சபை எந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, சபையில இருக்க ஊழியர்களும் அந்த கேட்ட மாதிரி மாறிக்கொண்டு வருகிறார்கள். அவருங்க ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது ஊழியத்தை தேவனுடைய வாஞ்சையினாலும் தேவனுடைய அழைப்பினாலும் ஊழியத்தை நல்லபடியா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல சபைகள் எப்படியாய் மாறிக்கொண்டு போகுதுன்னா, தேவ வசனத்தை போதிக்கிறதை மறந்து விட்டு மாறாக ஆசீர்வாதத்தை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்தும் உலகத்துல இருக்க காரியத்தை குறித்தும் போதிக்கிற இடமாய் மாறிவிட்டது. சபை என்பது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் சென்டரா இருக்கும் பிரியமானவர்களே. அது ஐஸ்வர்யத்தை தருகிற இடமாகவோ, இல்ல சுகம் அளிக்கிற ஒரு சென்டராகவோ, இல்ல ஒரு பிளெஸிங் சென்டராகவோ, இல்ல வேற எந்த ஒரு சென்டராகவோ இல்ல. அங்க நம்மள ரிஃபார்மேஷன் பண்றது, டிரான்ஸ்பர்மேஷன் பண்றது. சபை என்பது பாவிகள் இருக்கிற இடம். ஏன்னா அப்பதான் சபைக்குள்ள வரவன் தான் பாவியா வருவான், சபையை விட்டு வெளியே போகும்போது பரிசுத்தமாய் போவான். ஆனா இப்ப சபைகள் என்ன நடக்குது பிரியமானவர்களே, சபைக்குள்ள வர பாவியா வந்துட்டு சபையை விட்டு வெளியே போகும்போது இன்னும் பாவியா போறான். நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் பிரியமானவர்களே. சபைகள் இப்பொழுது எந்த நிலையில இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சபைக்குள்ள நாம போய் கொண்டு இருக்கிறோமா?
அப்படி ஒரு சபையில பிரசங்கம் அப்படிதான் பண்றாங்களா? ஏன்னா நமக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை என்னைக்குமே நமக்கு செஞ்சதில்லை. வேதத்துல நமக்கு அழகா தெரியும். ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாரு. யோவான் 16 அதிகாரம் 8 இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ உங்க சபையிலும் சரி என்னோட சபையிலும் சரி எப்படிப்பட்டதான உபதேசம் வருகிறது பிரியமானவர்களே? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சபைக்குள்ள வர எல்லாருமே பரிசுத்தவான்கள் இல்ல. அது 100% கரெக்ட். ஏன்னா நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நம்ம பரிசுத்தமா ஆகணுன்றதுக்காக சபைக்குள்ள போகிறோம். ஆனா சபைகள்ல எப்படிப்பட்டதான வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்றீங்க? எப்படிப்பட்டதான வசனம் உங்களுக்கு கிடைக்குது? இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். நாம ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இல்ல ஒரு ஜெயில இருக்கிறோம். இப்போ ஜெயில யாரை போடுவாங்கன்னா ஒரு குற்றவாளியை தான் போடுவாங்க. ஜெயில பிடிச்சி யாரை போடுவோம்? ஒரு குற்றவாளியை தான் பிடிச்சி போடுவாங்க. அப்போ அந்த ஜெயில எதுக்காக அந்த குற்றவாளியை பிடிச்சி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றவாளி திருந்துருன்றதுக்காக, அவன் பண்ண தண்டனைக்கு ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக தான் அவனை ஜெயில போடுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஜெயில இருக்க அந்த நாட்கள்ல அவன் என்ன பண்ணுவான்? தான் செய்த தப்பை குறித்து மனம் கசந்து உணர்ந்து அவன் வந்து திருந்தி ஒரு நல்ல மனிதனாய் வாழும் பொழுது அவனோட நல்ல நடக்கைக்கு ஏற்றபடி அவன் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே விடுவாங்க. ஓகே, அவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜெயில்ன்றது ஒரு ஒரு குற்றவாளிகள் இருக்கிறதுக்கான ஒரு இடம். அதே போல ஸ்கூல், ஒரு பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல எதுக்காக பிள்ளைகள் வந்து சேர்க்கிறாங்கன்னா, பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என்னோட பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா மதிப்பெண் எடுக்கணுன்றதுக்காக பிள்ளைகள் வந்து சேர்க்கிறாங்க. இப்போ ஒரு பிள்ளைய நான் வந்து கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறேன். அந்த என் பிள்ளை வீட்டுல இருக்கும்போது நல்லா படிக்கல, அவனுக்கு எதுவுமே தெரியல, ஏபிசியே தெரியல அவனுக்கு. அவன் எடுத்துட்டு போய் நான் ஸ்கூல்ல விடுறேன். ஸ்கூல்ல விட்டுட்டு ஸ்கூல்லயும் போய் ஏபிசிடியை கத்துக்காம வீட்டுல வந்தும் அதே மாதிரி இருக்கானா, இப்ப நான் அவனுக்கு காசு கட்டி அவனுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு என்ன பலன்? எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை தானே. நான் ஸ்கூல்ல எடுத்துட்டு போய் அவனை விட்டு அவன் அங்க போய் ஒன்னுத்தையுமே கத்துக்காம வீட்டுல இருக்கிற மாதிரியே ஸ்கூல்ல இருந்துட்டு வீட்டுக்கு திருப்பி வந்தானா இதுல எனக்கு என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. நான் போயிட்டு அவனை சும்மா கொண்டு போய் விட்டுட்டு சும்மா கொண்டு வரதுதான். இதுல என்னன்னா என்னோட பணம் தான் வேஸ்டா போகும். ஏன்னா பிள்ளை அங்க போய் ஒண்ணுமே கத்துக்கல. ஏன் கத்துக்க முடியலன்னா அங்க இருக்க டீச்சர்ஸ் ஒழுங்கா கத்து தர முடியல. ஏன்னா டீச்சர்ஸ்க்கு சரியா தெரியல. அப்படி தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன ஆகும்? பிள்ளைகள் ஒழுங்காக பாடத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ சபையும் அதே மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுச்சு பிரியமானவர்களே. இங்க நமக்கு தெளிவா சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்ப எத்தனை சபைகள்ல கண்டிப்பின் உபதேசம் இருக்கு? எல்லா இடத்திலும் செழிப்பின் உபதேசம் தான். சபை என்பது அழிவின் பாதையில போய் கொண்டிருக்கு பிரியமானவர்களே. வேதத்துல சொல்லியிருக்கிறபடி வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம் வந்துருச்சு. நாம் எல்லாருமே அந்த கட்டத்துல தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் மோர் தென் 90% ஆஃப் த சர்ச் இப்ப எப்படியா இருக்குன்னா, செழிப்பின் உபதேசத்தை சொல்றது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், நீ எதை பண்ணாலும் ஆசீர்வாதம். வாளாக தலையாகுவாய், பழுகி பெருகுவாய், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன் தலையை நிமிர செய்வார், உன்னை அதிசயங்களை காண செய்வார். இப்படியே செய்வார் 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 செய்வார்னா சபைக்குள்ள வரவன் என்ன பண்ணி திருந்துவான்? அவன் எங்க திருத்தப்படுவான்? அவன் ஒரு பாவத்தோட தான் உள்ள வரான். அங்க வந்துட்டு உன்னை மேலாக்குவார், உன்னை கீழாக்காமல் வாளாக்குவார், தலையாக்குவார்னு சொல்லும் போது இவனுக்கு எங்க குற்றப்பட்ட இதயத்தோட போவான்? நல்லா பாத்துக்கணும் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் வந்து பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு வந்து அப்போஸ்தலர் நிரப்புறாரு. நிரப்புன உடனே பேதுரு போய் பிரசங்கம் பண்றான். அங்க எத்தனை பேரு? 3000 4000 பேர் வந்து இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். வேதத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அங்க கண்டிப்பாகவே அவனுடைய இருதயம் குத்தப்பட்டு அவன் செய்கிற பாவ உணர்வு அடைந்து தான் செய்கிறது தவறு என்பதை உணர்ந்து அதை விட்டு விட்டு தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பான். ஆனா இப்போ சபைகள் அந்த உணர்வு உங்களுக்கு வருதா? நீங்க சபையில போய் உட்கார்றீங்களே, அங்க போய் உங்களுக்கு என்ன வருது? தூக்கம் வரும், இல்ல உட்காந்து மொபைல் போனை நோண்டுவோம். அப்படியும் இல்லைன்னா கேட்கறதுக்கு இனிமையான பிரசங்கத்தை கேட்டு வருவோம். நீங்க சபைக்கு போறது ஒரு ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கேட்கிற பிரசங்கம் எப்படி இனிமையா இருக்கு. ஆதியில இருந்த திருச்சபைகள் அப்படியா இல்ல பிரியமானவர்களே. கண்டிப்பு, ஒரு 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 ஆடையில கூட ஒரு கண்டிப்பு இருந்தது அந்த நேரத்துல. சபையில விசுவாசிகள் இப்படியான ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும் ஒரு கண்டிப்பு இருந்தது. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டிப்பு இருந்தது. ஆனா இப்போ சபைகள் எங்க கண்டிப்பு இருக்கு?
சபையில கண்டிச்சா விசுவாசி போயிருவான்னு பாஸ்டருக்கு பயம், ஆத்துமா கம்மியாயிரும்னு ஒரு பயம். என்ன பயம்? சபையானது கிறிஸ்துவையே சார்ந்து நிக்கணும் பிரியமானவர்களே, மனிதர்களையோ விசுவாசிகளையோ அல்ல. இன்னைக்கு அவன் வரலன்னா பரவாயில்ல, போயிட்டோம். அப்படி சத்தியத்தை கேட்க உனக்கு கஷ்டமா இருந்தா நீ வெளியே போ. சத்தியத்தை கேட்கிற ஆட்கள் தான் சபைக்குள்ள வேணும் பிரியமானவர்களே. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, சபையானது சீட்டிங் கெப்பாசிட்டியா பேஸ் பண்ணது அல்ல, சென்டிங் கெப்பாசிட்டி. எத்தனை பேரை பரலோகத்துக்கு அனுப்புறோன்றதான் விஷயமே சபையானது. சபை தேவன் பூமியில் எதுக்காக வைத்திருக்கிறாருன்னா பரலோகத்துக்கு எத்தனை பேரை அனுப்பணும், எத்தனை பேரை இங்க சேர்த்து வைக்கணுன்றதுக்காக இல்ல. ஆண்டவருடைய திட்டம் என்னைக்குமே பெரிய பெரிய சபைகளே இல்லை. ஆனா நம்மளோட மனிதர்கள் என்னன்னா கூட்டம் கூட்டமா சேரணும், திரள் திரளால் ஜனம் வரணும். நல்லா யோசிச்சு பாருங்க பிரியமானங்களே, இந்த பெரிய 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 சோ கால்டு சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா நம்முடைய ஊர்ல நிறைய இடத்துல. அங்க பாஸ்டருக்கு அந்த விசுவாசுடைய பேரை தெரியாது, அல்ல அந்த பாஸ்டருக்கு அந்த விசுவாசிய பத்தியே தெரியாது ஒண்ணுமே. அதே மாதிரி இந்த விசுவாசிக்கு பாஸ்டர் பத்தி எதுவும் தெரியாது. இது சும்மா தலையை காட்டிட்டு பேருக்கு ஒரு சர்ச்சில் இருக்கிறேன், மெம்பரா இருக்கேன்னு சொல்லி தலையை காட்டிட்டு போகும். அதே மாதிரி பாஸ்டருக்கு யாரு வரா யார் போறான்னு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்டது ஒரு சபை. இந்த மாதிரி ஒரு அவலமான நிலையில தான் இப்பொழுது இருக்கிறோம் பிரியமானவர்களே. யார் வராங்க யார் போறாங்கன்னு எதுவுமே தெரியல சபையில. அதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா வேற. பிரியமானவர்களே, சபை என்பது கூட்டம் அல்ல, எத்தனை பேர் கூடுறாங்கன்றது அல்ல, நாம் எத்தனை பேரை பரலோகத்துக்கு அனுப்புறோன்றதுதான் சபை. அதுக்காக தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார் பூமியில. அதற்காக தான் ஊழியக்காரங்களை வச்சிருக்காங்க. ஊழியக்காரங்க தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் என்னவோ இந்த உலகத்துல இருக்கிற பெரிய மினிஸ்டர்ஸை போல ஆடம்பர வாழ்க்கையில அப்படி இப்படின்னு போயிட்டு அவங்களுடைய உபதேசமும் அதே மாதிரி இருந்துட்டு தன்னுடைய விசுவாசிகளும் அதே நிலைமைக்கு கொண்டு போய் இவங்க நரகத்துக்கு போறது இல்லாம பின்பற்றுற விசுவாசிகளும் நரகத்துக்கு தள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோன்றது தெரிஞ்சு கொள்ளுங்க பிரியமானவர்களே. நாம் தேவனுடைய சத்தத்தை சபையில கேட்கிறதே இல்லை, ஆவியானுடைய சத்தமே இல்லை, ஆவியானது இடைப்படுறதே இல்லை, அந்த வசனம் இதயத்தை குத்துறதே இல்லை. போய் உட்கார்ந்தா காதுக்கினி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். உள்ள போறவன் பாவத்தோட தான் போய் உட்காடுறான். உள்ள போய் பாவத்தோட உட்கார்ந்துட்டு கேட்கறது என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இவனுக்கு என்ன இருக்கும்? பாவ உணர்வு அடைவானா? இவன் பண்ண தப்பு உனக்கு உணர்த்தப்படுமா? ஆவியானவரே அங்க இல்ல, எங்க உணர்த்தப்படும்? உடனே கேட்கும் போது ஆசீர்வதிப்பான். ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, நான் வெளியே போயிட்டு மறுபடியும் அதே தப்ப நான் கண்டினியூ பண்ண போறேன். இங்க எங்க ரட்சிப்பு வருது? இங்க எங்க பரிசுத்தம் வருது? இங்க எங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறான்? உள்ள இருக்க ஊழியர்களும் தேவ சித்தத்தை செய்யறது கிடையாது, வெளியே இருக்க விசுவாசிகளும் தேவ சித்தத்தை செய்யறது இல்ல. இப்படி இருந்தாங்கன்னா எங்க பரலோகத்துக்குள்ள போக முடியும் பிரியமானவர்களே? ஆனா ஒண்ணு ஆண்டோடைய வருகை வருகைன்னு சொல்றாங்களே, வருகைக்கு என்ன ஆயத்தமா இருக்கும்? நல்லா வேதத்துல நமக்கு எல்லாம் தெரியும், புத்தி உள்ள கன்னிகைகள் 5 புத்தி உள்ள கன்னிகள் 5 புத்தி இல்லாத கன்னிகள். இதை நல்லா நம்ம எல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பிரசங்கெல்லாம் பண்றாங்கல்ல. ஆனா இதை எப்படி ஃபாலோ பண்றாங்க? வசனத்தை போதிக்கிறதுல மட்டும் இல்ல பிரியமான, அதன்படியா நடக்கணும். இப்போ இந்த 5 புத்தி உள்ள கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள் எத்தனை பேர் மாங்குன்னு பிரசங்கம் பண்றாங்க, ஆனா அதை எப்படி நடக்கிறாங்களா? அந்த ஊழியக்காரர்களே நடக்கிறது கிடையாது. அப்புறம் விசுவாசிகள் எங்க போய் நடப்பாங்க? வாயை திறந்தா பணம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வீடு, காரு, பங்களா. தேவன் சொல்றாரு, உங்களுக்கு இங்க சேர்த்து வைக்காதப்பா பொக்கிஷத்தை, பரலோகத்துல சேர்த்து வை, அங்கதான்டா ஒண்ணுமே ஆகாதுன்றாரு. ஆனா நமக்கு என்ன, இங்க சேர்த்து வைக்கணும். நாளைக்கு உயிர் இருக்குமா இல்லையாதுன்னு தெரியாத பூமியில இது எல்லாத்தையும் நாம் சேர்த்து வைக்கணும். ஆனா நித்தியமா இருக்க போற பரலோகத்துக்குள்ள ஒன்னுத்தையுமே சேர்த்து வைக்கிறது கிடையாது. எப்படி பரலோகத்துக்குள்ள போகும் பிரியமானது? தேவனுடைய வருகை இந்த ராத்திரியில வந்துச்சு, இந்த நொடியில வந்துச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்துல வச்சுன்னா நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவீங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். நாம் தேவனுக்கு சித்தமான வாழ்க்கைய வாழல. தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்யாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான்ட்டாரு ஆண்டவர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம், அநேக ஊழியர்கள் செய்யற தவறு, அநேக சபைகள் செய்யற தவறு. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஆண்டருக்கு நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்ற மினிஸ்ட்ரினால ஆண்டு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்து கொண்டிருக்கிறாரு, நாம பெரிய அற்புதத்தை செய்யறோம், அடையாளத்தை செய்கிறோம், நிறைய விசுவாசிகளை கொண்டு வந்திருக்கோம், ஆண்டுகளை நடத்திட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, அவங்களே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கூட ஆவியானவர் இருக்கிறாரான்றது தெரியல, தேவ சித்தத்தை தான் செய்யறோமான்றது தெரியல. ஆனா இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தனோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர் சொல்லுவார். இததான் ஆண்டு சொல்லுவார் கடைசியில. நாம எந்த ஊழியத்தை செய்தாலும் தேவ சித்தத்தோடு செய்யறோமான்றதான் பார்க்கணும். பெரிய சபை 10,000 பேர் உள்ள உட்காருது, 20,000 பேர் உள்ள உட்காருது, அது தேவ சித்தமான்றது முதல்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேவ சித்தமா இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய சபையை வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரி பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க உலகத்திலே பெரிய பிரசங்கியா இருந்தாலும் சரி, உலகத்திலே ஃபேமஸான ஆட்களா இருந்தாலும் சரி, நீங்க தேவ சித்தத்தை செய்யலன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நீங்க அற்புதத்தை செஞ்சுக்கோங்க, தீர்க்க தரிசனத்தை உரைச்சுக்கோங்க, பிசாசுகளை துரத்திக்கோங்க, எதை வேணா பண்ணிக்கோங்க, கடைசியில நீங்களே பரலோகத்துல போக முடியாது பிரியமானவர்களே. நாம் சின்ன காரியத்தை செய்தாலும் அதுல தேவ சித்தம் இருக்குதா என்பது தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு நாளும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்க கூட ஆவியானவர் இருக்கிறாரான்றது. ஏன்னா ஆவியானவர் வரும்பொழுது தெரியும், போகும்போது தெரியாது. சிம்சோனுக்கு பாத்தீங்களா, ஆவியானவர் வரும்போது தெரிஞ்சுது, ஆவியானவர் அவன் மேல இறங்கினார்னு வேதத்துல இருக்கு. ஆனா எப்ப போனாரு, எங்க போனாருன்னு போட்டிருக்கா? ஆவியானவர் வருகிறது உங்களால உணர்ந்து கொள்ள முடியும், ஆனா ஆவியானவர் போறது உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா நீங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சீங்களா, தேவ சித்தத்துக்கு மாறா செய்ய ஆரம்பிச்சீங்க, உங்களை விட்டு விலகிடுவாரு. அநேக ஊழியர்கள், அநேக சபையில ஆவியானவர் இல்ல. பிரசங்கம் என்ன பெரிய பிரசங்கம், காதுக்கு இனிய பிரசங்கம், பெரிய பெரிய பைபிள்ல இருந்து இன்டர்பிரேட் பண்ற பிரசங்கம்லாம் எது வேணா பண்ணிட்டு போட்டோம். ஆவியானவர் இல்லைன்னா அங்க இருதயம் தொடப்படாது. ஆவியானவர் இல்லைன்னா அங்க ஆத்மா வராது. ஒண்ணுமே இல்ல. பேதுரு பரிசுத்தாவின் பெற்றோன்னு பேசணும்னா 4,000, அடுத்து 5,000, 3,000, 5,000 வருது. எப்படி வருது? ஆவியானவர். ஆவியானவர் அங்க இருந்தாருன்னா அங்க கண்டிப்பா தொடதல் இருக்கும். ஆனா இங்க என்ன ஆச்சு, சபையில இருக்க ஊழியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா சொல்லிட்டோம்னா என்ன ஆகும், உடனே விசுவாசிகள் கூட்டம் கம்மியாயிரும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கூட்டம் கம்மியாச்சுன்னா காணிக்கை கம்மியாயிடும், தசம பாகம் கம்மியாயிடும். அப்ப கடைசியில ஊழியர்கள் என்ன பண்றாங்க, மனுஷர்களுக்கு ஊழியம் பண்றாங்களே தவிர்த்து தேவனுக்கு ஊழியம் பண்ணல. நீ எப்போ தேவனுக்கு உன்னை ஊழியம் பண்ணாம மனுஷனுக்கு நீ ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கே தெரிஞ்சுக்கோ உன்னை ஆண்டவர் உன்னை விட்டு தூரம் போயிட்டாரு. அவங்க வயிற்றுக்கு ஊழியம் பண்றாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. தேவனுக்கல்ல, வயிற்றுக்கே, தன்னுடைய வயிற்றுக்கே ஊழியம் பண்றாங்க. நீ கண்டிப்பா சொல்லி அவன் இருந்தானா அவன் ரட்சிக்கப்படுவான். ஆனா நம்ம கண்டிப்பா சொல்லி அவன் கேட்கலன்னா போட்டோம், பிரச்சனையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியே தேவையில்லை சபைக்கு. கூட்டம் கூடி சேர்க்கிறது மாநாடா இல்ல, இது என்ன அரசியல் கட்சியா? 50 பேர் இருந்தா கூட போதுங்க. அந்த 50 பேர் பரலோகத்துக்குள்ள நம்ம அனுப்பிச்சோமா அதுதாங்க நமக்கு பெரிய பொக்கிஷம். 5,000 பேர் 10,000 பேர் சபையில வச்சிட்டு இருக்கிறது பெருமை கிடையாது. நாம் எத்தனை பேரை இங்க ஆண்டருக்குள்ள கொண்டு போறோன்றதுதான் விஷயமே. இதை அநேக ஊழியர்கள் மறந்து விட்டார்கள். சபைகள் அதை மறந்துருச்சு. சுத்தமா கண்டிப்பா பத்தி பேசுறதே கிடையாது. எங்க போனாலும் ஆசீர்வாதம், பிரசங்கத்தை கேட்கவே முடியல பிரியமானவர்கள். எங்க போனாலும் ஆசீர்வாதத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து, கீழாக்காமல் மேலாக்குவார், எல்லாத்துக்கும் மேலாக்குவார்னா அப்ப என்னதான் நம்ம கிட்ட குறையே கிடையாது. நம்ம கிட்ட குறையே கிடையாது. நமக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் மட்டும் தான் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கணுமா? குறை நம்ம கிட்ட இருக்க குறைகளை தேவன் நமக்கு சுட்டி காட்டினாதான் சரி செய்ய முடியுங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு ஆவியின் 9 கனிகள் வேணும்னு ரொம்ப தெரியும். நம்ம கிட்ட ஆவியில எத்தனை கனிகள் இருக்கு? நீங்களும் நாங்க புடமிட்டு பாருங்க பாப்போம். நம்ம கிட்ட 9 கனிகள் இருக்கா? அப்படி எந்த தைரியத்துல பரலோகத்துல ஆண்டவர் வந்தா வரிகள் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு தைரியத்துல இருக்கும்? சபை அதை பத்தி பேசுறதே இல்ல, ஆவின் கனியை பத்தி பேசுறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் மட்டும் தான் பேசிட்டு இருந்து, அதுவும் போல ஒரு ஒன் சேவ்டு எவர் சேவ்டு, ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டா பரம ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. இதெல்லாம் என்ன வேதத்துல நமக்கு அப்படி போட்டிருக்கா? இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, ஆவியானவர் சபையில இல்லைன்றதுக்கு கிளியரா தெரியுது. ஆவியானவர் இல்ல சபையில, சுத்தமா ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் விலைக்கு போயிட்டார் சபையை விட்டு பிரியமானவர்களே. அதனாலதான் மனுஷ சத்தம் ஒழித்து கொண்டிருக்கிறது. எப்போ ஒரு ஊழியக்காரனோ இல்ல ஊழியக்காரியோ
மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக பிரசங்கம் செய்யறானோ அன்னைக்கு அவனை விட்டு தேவன் விலகி விடுவார். நான் மனுஷனை ஆதாயப்படுத்த நினைச்சேன்னா தேவனை இழந்து விடுவேன். நான் தேவனை ஆதாயப்படுத்தணும்னு பிரசங்கம் பண்ணனா இருக்கிற மனுஷன் இருப்பான், இல்லாதவன் போவான். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா நான் தேவ சித்தத்தை செய்யறேன், அவ்வளவுதான். நான் ஒரு போஸ்ட்மேன். எனக்கு ஒரு போஸ்ட் வருதுன்னா நான் எடுத்துட்டு போய் டெலிவரி தான் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கிற மெசேஜ் எடுத்து படிச்சு அதை ஆல்டர் பண்ணி கொடுக்க கூடாது. நான் ஊழியக்காரங்க என்பது தேவனிடத்தில் பெற்ற வார்த்தை அப்படியே தரணும். இங்க அதை ஆல்டர் பண்ணி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொஞ்சம் டிங்கரிங் கொஞ்சம் பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் நல்லதா கொடுக்கலாம். அது இல்லைங்க ஊழியக்காரருடைய வேலை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்றதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. அவன் தவறு செய்தானா அவன் தவறு செய்யறான் என்பதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். நீ சுட்டி காட்டினாதான் நீ ஊழியக்காரன். அவனை நீ மனம் திரும்ப வைக்கிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. அவன் பாவமே செய்யலன்னு அவனுடைய இதயத்தை நீ புகுத்திட்டு இருந்தனா அவன் எங்க பரிசுத்தத்துக்குள்ள நேரா நடப்பான்? எங்க அவனுக்குள்ள பரிசுத்தம் வரும்? எடிஃபிகேஷன் ப்ராசஸ் எங்க நடக்கும்? அவன் எங்க சுய பரிசோதனை செய்வான்? அதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை பிரியமானவர்கள். இப்போ நாம ஊழியர்கள் அதை கொடுக்கறதே கிடையாது. அதை குறித்து யோசிக்கிறதே இல்லாம போயிட்டு நாம் இதை அறிய வேணும் பிரியமான. நம்முடைய சபைகள் எப்படிப்பட்டதான பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம் என்பதை நாம் அறிய வேணும் பிரியமான. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க தேவன சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வசனம் கிடைக்கலன்னா உங்களுடைய உள்ளான மனிதனு வளர மாட்டான். எப்படி நம்முடைய மாமிச சரீரத்துக்கு நமக்கு உணவு தேவையோ நம்முடைய உள்ளான மனிதனுக்கு உணவு தேவை. அது தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். ஒரு தடவையும் நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்க உங்களை இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு செல்கிறது தான் அந்த வார்த்தை. ஏன்னா இது சத்திய வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை பிரியமானவர்களே. இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ள போக போக நமக்கு ஜீவன் வந்து கொண்டே இருக்கும். இதுலயே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நமக்கு ஏற்ற வசனத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்றாங்க. அதுக்குன்னு இருக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், சங்கீதம், இந்த மாதிரி நிறைய புஸ்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வச்சே பேசிட்டு இருக்காங்க. வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுப்பாருங்க, கண்டிப்பா கொடுப்பாரு, நிச்சயமாகவே கொடுப்பாரு. அது உங்களுக்கு தேவன் கொடுப்பாரு. தேவன் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தனும் அது கண்டிப்பா நிறைவேறும். ஆனா அது உங்களுக்கு பர்சனலா கொடுப்பாரு. அது அவர் உங்களோட பேசி கொடுப்பாரு. சும்மா ஒரு அட்டையில எடுக்கிறது தான் உங்க வாக்கு தத்துவ வசனம். பைபிளை திறந்த உடனே கண்ணு முன்னாடி வருது வாக்கு தத்துவம் நினைச்சுக்க இல்ல. வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்தாருன்னா அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் சொல்லுவார். அதுக்கு முன்பதாக சில வழிமுறைகள் இருக்கும். ஒரு வசனத்தை தேவன் கொடுக்கிறார், வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் என்றால் அதை செய்வதற்கான வழிமுறைகளையும் சொல்லுவாரு. அதை செய்யாமல் போனா அதுக்கான தண்டனையும் தேவன் சொல்லுவார். அப்படிப்பட்டதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவ வசனம். ஆபிரகாமுக்கு தெளிவா சொல்லியிருப்பாரு. அப்போ நீங்க வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா முதலாவதாக பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணா கூட கொடுக்கப்படுகிற காரியத்துக்கு பின்பதாய் போய்விட்டது பிரியமானவர்களே. சபையும் அதற்கு நேராக சென்று கொண்டிருக்குது. கூட கொடுக்கப்படுகிற காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்றாங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றது கிடையாது. வருகை வந்தா வருகைக்கு ஆயத்தமாகணும்ன்ற வார்த்தை சொல்லுகிறதே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பிரியமானவர்களே, அவலமான சூழ்நிலையில இருக்கிறோம். சத்திய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் பிரியமானவர். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தோமானால் நிச்சயமாகவே சொல்றேன், நம்முடைய ஆத்மா அழிந்து விடும். தேவனுடைய வருகையில கைவிடப்பட்ட போயிடும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. வசனங்கள் மட்டும்தான் நம்மளை பரலோகத்துக்கு நேராக கொண்டு செல்லுமே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆவியானவர் தான் உங்களுக்கு முத்திரை. அவருக்கு நீங்க கடைசி காலத்துல உங்களுக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியான், முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கன்னு சொல்லிட்டாரு. பரிசுத்த ஆவியான் இல்லாம நீங்க பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. நாம செய்கிற தவறுனால பரிசுத்த ஆவியான் நம்மளை விட்டு விலகி போய்கிறார். பிரியமானவர்களே, நம்மளை விட்டு விலகி போயிருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் கவனித்து அறிய வேண்டும். சபை அதை கவனித்து அறிய வேண்டும். ஊழியக்காரர்கள் அதை அறிய வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் சரி, எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஊழியத்தை செய்தாலும் சரி, நான் தேவ சித்தத்துக்கு செய்யவில்லை என்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன். சிம்பிள், தட்ஸ் இட். நான் தேவ சித்தத்தின்படி செய்யலனா
நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன். நான் இது எல்லாத்தையும் செய்யறேன், நான் தேவசத்தில் செய்யறேன்னா நானே நினைச்சுக்க கூடாது. நான் தேவன் இடத்துல இருந்து கன்ஃபர்மேஷனை வாங்கிக்கொள்ளணும். ஆவியானதுல இருந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கொள்ளணும். எந்த ஒரு வார்த்தை தேவனுக்கு நேராய் திருப்புகிறதோ அது தேவனுடைய வார்த்தை. எந்த வார்த்தை தேவனுக்கு நேராய் திருப்பாம உலகத்துக்கும் உலகத்தின் காரியத்துக்கு பின்புதான் திருப்புகிறதோ அது தேவனுடைய வார்த்தை அல்ல. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அப்பா இந்த நல்ல வேலைக்காய் சோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வசனத்தை கேட்க கிடையாத ஒரு பஞ்சத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காயும் செபிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தார்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை நீங்க எச்சரிப்பை கொடுங்கப்பா. அப்படிப்பட்ட சபைகள் இருந்தா தகப்பனே அவர்களை நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வீராகப்பா. தேவனாய் கர்த்தர் அவர்களை பிரித்தெடுப்பீராக. அவர்கள் மேல நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவீராகப்பா. உலகத்தின் காரியத்துக்கு பின்பதாக செல்லாதபடிக்கு தேவ வார்த்தையை கேட்டு தேவ ராஜ்யத்துக்கு நேராய் தங்களை கொண்டு செல்வதற்கான சத்திய வசனங்களுக்கு பின்பதாய் செல்ல உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே, நீங்க அவங்களோடு இருக்கும் போது அவளுக்கு தெரியுது தகப்பனே, இல்லாத போது அவள் அறியாமல் போய் விடுகிறார்கள். அதை அவர்கள் அறிந்து கொண்டு ஆவியானவர் கடைசி வரைக்கும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவன் வழி நடத்துகிறார். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சகல துதிக்கான மகிமை யாவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.